எனக்கு சொந்தமாக ஒரு 7 ஏக்கர் நிலம் இருக்குது. உதாரணமாக ஒரு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் எனக்கு சொந்தமாக 7 ஏக்கர் இருக்குது. நான் அதுக்கு வந்து லேஅவுட் அப்ரூவல் வாங்கணும் டிடிசிபியில். நான் போய் கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எங்கள் பட்டாவெல்லாம் பார்த்துட்டு, எங்கள் கிரையாவணம் பட்டாவை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு, உங்கள் இது வந்து உங்கள் பட்டாவில் வந்து நஞ்சை என்று வகைப்பாடில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் நஞ்சைன்னு இருக்குது, நீங்கள் நான் பிளானிங் ஏரியா திட்டமில்லா பகுதியில் உங்கள் நிலம் அமையுது. அதனால் நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் நீங்கள் இந்த நஞ்சையை, அதாவது வந்து விவசாய உபயோக பகுதியாக இருக்கக்கூடிய உங்கள் பட்டாவை நீங்கள் வந்து குடியிருப்பு உபயோக பகுதியாக மாற்றுறதுக்கு தடையில்லா சான்று நீங்கள் வாங்கிட்டு வாங்க. அப்படின்னா நாங்கள் லேஅவுட் அப்ரூவல் செஞ்சுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அனுமதி கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. சரின்னு நான் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு போனேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பசலியெல்லாம் வந்து இருந்தால் தான் வந்து பண்ண முடியும், அதில் தரிசுன்னு இருக்கணும், இதெல்லாம் வந்து செக்லிஸ்ட்டு படி நீங்கள் கொண்டு வாங்க, அப்போ தான் நாங்கள் வந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து சரி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நிறைய கேள்விகள்லாம் வந்துட்டு இருந்தது. இப்போ 7 ஏக்கர் உங்களுக்கு வந்து கிரையாவணம் இருக்குது, பட்டா இருக்குது, புலவரைபணம் தனியாக சப்டிஷன் ஆயிடுச்சு. உங்கள் நிலத்துக்கு வரக்கூடிய அணுகு சாலையும் 7 மீட்டர் இருக்குது, 23 அடி அகல சாலை இருக்குது. இப்போ 1434, 1433, 1432, 1431, 1430 இதுதான் பசலி அடங்கல். இதில் தரிசு என்று குறிப்பிடப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து எல்லா மாவட்டத்திலையும் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களும் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விதிகள். இப்போ என்கிட்ட 3 வருஷம் தான் இருக்குது, 1434, 1433, 1432 தான் இருக்குது. 1431லையும் 30லையும் வந்து நெல் இல்லை கரும்பு இந்த மாதிரி ஏதாவது பயிர் வகைகள் பயிரிடப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் வந்து என்னுடைய நிலம் வந்து கடந்த 10 வருஷமாகவே வந்து தரிசாக தான் இருக்குது, நான் எந்த விதமான விவசாயம் பண்ணலை. ஆனால் நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து தடையில்லா சான்று வாங்கணும், எப்படி வாங்கினது இல்லை, அலையிறேன், எனக்கு வந்து ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை வந்து நிறைய இடங்களில் போய் நான் அலைஞ்சு எங்களுக்கு தீர்வை ஏற்படலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஆவணங்கள் மற்ற விஷயங்களை எடுத்துக்கிட்டு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் வந்து அதை எப்படி வந்து எளிமையாக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வாங்கலாங்கிற வந்து விளக்கங்களை நாங்கள் கொடுக்குறோம்.